வணக்கம். திருக்குறள் ஒரு உலக புகழ்பெற்ற தமிழ் இலக்கியம். இதை திருவள்ளுவர் எழுதியுள்ளார். இதில் மொத்தம் 1330 குறள்கள், 133 அதிகாரங்கள் உள்ளன. இது அறம், பொருள், இன்பம் என்னும் 3 பகுதிகளை கொண்டது. உலகெங்கும் மதிக்கப்படும் நற்செய்திகளை இது கற்பிக்கிறது. இரவு என முடியும் குறள். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும், கோலோடு நின்றான் இரவு. ஒழுக்கம் என தொடங்கும் குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நச்ச என தொடங்கும் குறள். அச்சப்படாதவன் செல்வம் நறுவுறு நச்சு மரம் பழுதற்று. நோ என முடியும் குறள். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடும் நோய். கெடும் என முடியும் குறள். இடிப்பாறை இல்லாத எமரா மன்னன், கெடுப்பார் இலானும் கெடும். எப்பொருள் என தொடங்கும் குறள். எப்பொருள் எத்தன்மை தாயும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. கொளல் என முடியும் குறள். அரியவற்றுள் எல்லாம் அரிதே, பெரியாரை பேணி தமரா கொளல். பெயகண்டும் எனும் தொடங்கும் குறள். பெயகண்டும் நஞ்சுண்டமைவர், நயத்தக்க நாகரிக வேண்டுபவர். முயற்சி என தொடங்கும் குறள். முயற்சி திருவினையாகும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். விடல் எனும் முடியும் குறள். பல்லார் பகை கொளலின் பத்தொடுத்த தீமைத்தனே, நல்லார் தொடர்கை விடல். பழி என முடியும் குறள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. கருமம் என தொடங்கும் குறள். கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லார், குறிமை உடைத்தி உலகு. நாள்தோறும் என தொடங்கும் குறள். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன், நாள்தோறும் நாடு கெடும். திருவள்ளுவர் புகழ்பெற்ற தமிழ் கவிஞர். இவரது படைப்பான திருக்குறள் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ் இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக போற்றப்படுகிறது. இவர் சங்க காலத்தை சார்ந்தவராக கருதப்படுகிறார். இவருடைய சிறப்பு பெயர்கள் தெய்வ புலவர், பொய்யல் புலவர், வான்புகழ் வல்லவர். நன்றி.